கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நான் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 08/2/2026க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங், சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் போர்டு சீலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் நம்ம போடுற வீடியோவை மெம்பர்ஷிப்கான கெஸ்ஸிங் டெய்லி 2 மணிக்கு வருது. அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. இப்போ வாங்க ஏன் ஜாயின் பண்ணணும், எதுக்கு ஜாயின் பண்ணுறது டீட்டெயிலாக சொல்கிறேன். சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறது காரணியா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். டுடே ரிசல்ட் 7/1/9 ஓகேங்களா. நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்க கெஸ்ஸிங் இருக்குல்ல, 2 மணிக்கு கொடுப்போம் இல்லையா, அதில் சி போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் 4/8/9 ஓகேங்களா. சி போர்டு 9 வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி ஆல் போர்டில் 1 வந்து பாஸு. ஏபிசியில் ஆல் போர்டில் 1 வந்து பாஸு. 3 டிஜிட் பாக்ஸில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்னா 790 கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே 1 எடுத்துருந்தால் ஒரு 3 டிஜிட் சரியான ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் அடிச்சு தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகேங்களா. அதே மாதிரி 3 டிஜிட் பாக்ஸ் இது வந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா அதுலேயும் ஜஸ்ட்டு மிஸ் தான். 912 போட்டிருக்கோம். இங்கே அப்படி 2க்கு பதில் 7 அப்படி பவரில் எடுத்துட்டான் ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகேங்களா. அதே மாதிரி ஆல் போர்டு ஏபிசி ஆல் போர்டில் வந்து 1 பாஸு 9 பாஸு. இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். மறக்காமல் எதுக்கு நான் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறேன்றது இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு இன்னும் 12 ஸ்லாட்டு தான் இருக்குது. 12 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும். மறக்காமல் இன்னும் வெயிட் பண்ணாதீங்க. டக்குன்னு போய் கேஎல் போர்டு சி மெம்பர்ஷிப் ஜாயினில் 5வது காலத்தில் போய் டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். வெறும் 4 நம்பர் தான். இன்றைக்கி வீடியோவும் ஷார்ட்டாக முடிச்சுருவோம் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட் நம்பர் 3-2-5 ஓகேங்களா. 3-2-5 0-5-7 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து இந்த 7-1-9 ஹைலைட் பண்ணி வர்றதுனால இதில் ஹைலைட் பண்ணி என்னென்ன நம்பர் வருதுன்றதை பார்த்துக்கலாம். 4-2-9 ஓகேங்களா. 4-2-9 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9-4-2 சாரி, இது ஹைலைட்டாக இருக்குது. எதுக்கு இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 2 தடவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. 3-6-2 ஓகேங்களா. 3-6-2 பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3-2-5 0-5-7 4-2-9 மற்றும் 3-6-2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி அண்டு பிசி ஓகே. இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 6-8 ஓகேங்களா. 6-8 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0-3 5-2 ஓகேங்களா. அதுக்கடுத்து ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 1-0 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6-4 மற்றும் 4-2 6-4 மற்றும் 4-2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. 6-8 0-3 5-2 1-0 6-4 மற்றும் 4-2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 4 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6 வர்றதுக்கு சான்சஸ் அதிகபட்சமாகவே இருக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 எடுத்துக்கலாம். 3க்கு அடுத்தாப்பில் நம்ம ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 5 ஓகேங்களா. இதான் நாளைக்கு ஆட்டன் இன்டாரி நாளைன்ற டுடே ஆட்டன் ஆகிங்க இவங்க தான். 4 6 3
6 3 5 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் 4 6 3 5. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இந்த கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். மறக்காமல் கேஎல் போர்டு சி அந்த குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.